Hey guys, good morning. Welcome back to our study vlog. இன்னைக்கு காலையில் டோஸ்டட் பிரெட் வித் டீயோட இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணேன். காலையில் 7 மணிக்கு நான் படிக்க உட்காந்தேன். இன்றைக்கி வந்து காலையிலே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வந்து நிறைய பார்க்கும்போது தான் நம்ம எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. நான் வந்து புத்தா பப்ளிகேஷனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் வந்து யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் என் ஃப்ரெண்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறான். அவன் வந்து சாய்ஸ் அகாடமியோடைய கொஷின் பேங்க் கொடுத்தான். அதில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து கொஷின் பேங்க் கொடுத்துருக்காங்க 2019 23 வரைக்கும். பட் புத்தா பப்ளிகேஷனுடைய கொஷின் பேங்க் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். சாய்ஸ் வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு. பட் ரெண்டுமே வந்து 2 டைப் ஆஃப் கொஷின் பேங்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாபிக் வைஸ் படிச்சுட்டு நீங்கள் கொஷின் பார்க்கணும், எப்படிலாம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணுன்னா சாய்ஸ் யூஸ் ஆகும். டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன்லேயே இருக்கணும், எனக்கு மல்டி டாபிக்ஸ் வந்து கலந்து வர மாதிரி இருக்கணும், அப்போ தான் நான் அலர்ட்டாக இருக்கனால எனக்கு செக் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புத்தா பப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தா பப்ளிகேஷனுடைய புக் வந்து அதில் நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து உங்களுக்கு மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சாய்ஸ் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நான் எக்ஸாம்லாம் முடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரிவ்யூ போடுறேன். இது நாட் பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ, ஜஸ்ட் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறது நீங்கள் கேட்டிங்க, அதனால் நான் சொல்கிறேன். கைஸ், இன்றைக்கி வந்து பண்டைய தமிழர்களின் வரலாறு, அது வந்து அந்த டாபிக் தான் வந்து கொஸ்டின் பேங்க் நான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அதில் வந்து நிறையா சிந்து சமவெளி நாகரிகத்தோடு நம்மளது எப்படி ஒத்து போகுது அப்படிங்கிற விஷயம்லாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நான் புக்கில் தேடி படிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஷினை பார்க்கும்போது தான் இந்த மாதிரி டெப்த்தாக கொஷின் எடுக்கலாமா இல்லையானே நமக்கு தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் தேடி படிச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த டாபிக் தான். ஏன்னா நமக்கு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த எக்ஸாமில் கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே நமக்கு அந்த ஃபியர் வராது. பட் நம்ம எங்கே படித்தோங்கிற அந்த ஏரியா ஞாபகம் வரணும், சிலபஸ் மைண்டில் இருக்கணும். நமக்கு முதல்ல ஒரு கொஷின் பேங்க் பேப்பரை பார்த்தா இந்த கொஷின் இந்த டாப்பிக்கில் தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த இடத்துல வந்துருச்சுனாவே கண்டிப்பாக நம்ம அந்த டாபிக் படித்தப்போ இருக்கிற மொமெண்ட்டு இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். எக்ஸாம் நெருங்க இன்னும் கொஞ்சம் அந்த பயங்கிறது அதிகமாகுது. என்ன ஒரே பிரச்சனைனா கீழே உட்காந்து படிக்கிறதுல வந்து பேக் பெயின் ஹெவியாக வருது. ஸோ இருந்தாலும் தூக்கம் வராமல் படிக்கணும் அப்படின்னா கீழே உட்காந்து படித்தா தான் தூக்கம் வராது. டேபிள் போட்டு உட்காந்துட்டேன்னா கண்டிப்பாக தூங்கிடுவேன். ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து நம்ம பண்டைய தமிழர்களுடைய வரலாறு. ஸோ அதெல்லாம் வந்து டெப்த்தாக படிக்கணும். நமக்கு யூனிட் 8, 9 பெரிய மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இடையில வந்து என் பொண்ணும் என் கூட ப்ளே பண்ணுவான். நான் படிக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபேமிலி விட்டுட்டு வெளியில் போய் அகாடமியில் தங்கி பசங்களோட தங்கி கமெண்ட் ஸ்டடிக்காக அந்த மாதிரிலாம் தங்கி படிச்சுட்ருப்பீங்க. நீங்கள்லாம் நிறையா பேர் ஃபேமிலி மிஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய சாக்ரிஃபைஸ்க்கெலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நான் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு. இப்போ தண்ணி குடிச்சு வந்து திரும்ப உட்காந்தேன். எப்படி தூங்குனேன்னு தெரில, அப்படியே உட்காந்துட்டே தூங்கிட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப் வந்து எழுப்புனாங்க. மணி இப்போது 2:45 இருக்கும் மதியம். பயங்கரமான தூக்கம் வருது ஹிஸ்ட்ரி படிக்கும்போது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து மேக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போது 2:45 ஆரம்பித்த மேக்ஸு நைட்டு வரைக்கும் 10:30, 11 o'clock வரைக்கும் மேக்ஸ் தான் போட்டேன். ஈவினிங் அப்படியே வெளில போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிட்டு வந்தேன். நான் அப்போ தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ மேக்ஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா டைம் போகிறது தெரியாது, அப்படியே போட்டு இருக்கலாம். இந்த சம் பாருங்கள், ஒரு தொடர் வரிசையில் வந்து என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலா வந்து n = L - A/D+1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இல்லாமல் சம் போடவே முடியாது. ஒரு 25% சம்ஸ் வந்து நம்ம அப்படியே அந்த கொஸ்டினை வச்சே புரிஞ்சே போட முடியும் வித்தவுட் ஃபார்முலா. பட் இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து ஃபார்முலா கண்டிப்பாக வேணும். ஃபஸ்ட்டு ஒரு தொடர் வரிசைன்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க. அது கூட்டு தொடர் வரிசையாக பெருக்கு தொடர் வரிசையாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் செகண்ட் எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட் எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணி பார்த்து, தேர்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டையும் மைனஸ் பண்ணி பார்த்து, ரெண்டையும் ஒரே டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அது கூட்டு தொடர். செகண்ட் எலிமெண்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து டிவைட் பண்ணி, தேர்ட் எலிமெண்ட்டையும் செகண்ட் எலிமெண்ட்டையும் டிவைட் பண்ணி பார்த்து ஒரே ரேஷியோ வந்ததுன்னா அது வந்து பெருக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கூட்டு தொடரில் வந்து என்னாவது உறுப்பு நம்ம கொடுத்துட்டாங்க. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா n = L - A/D+1 தான். இந்த ஃபார்முலா வந்து மனப்படம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது இல்லாமல் அந்த சம் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணி போகிற சம் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கும்போது நமக்கு அந்தளவுக்கு டஃப்பாக கேட்கலாம். ஸோ கைஸ், மேக்ஸில் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஆல் ஆஃப் யூ, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்யூ. பை.